அடடே நம்ம செட்டியாரு. வாங்க செட்டியாரா, என்ன விஷயம்? ஒரு சாவு வந்துருச்சுப்பா, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுல என்ன யோசனை? இந்த வண்டியில ஏத்த வண்டி தானே. இந்த வண்டி யாருக்காக செஞ்சது? உங்க பரம்பரைக்காகவே செஞ்சதுங்க. உங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க அம்மா மண்ணை ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தங்கச்சி கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தம்பி மூட்டை பூச்சி மருந்த குடிச்சாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். இப்ப செத்தது யாருங்க? உங்க சம்சாரமா? அட பாவி, என் சம்சாரத்துக்கு அப்பா, எனக்கு மாமனாரு. அப்படிங்களா? வண்டியில ஏத்துங்க. இருப்பா, எவ்வளவு கேக்குற? என்னங்க உங்ககிட்ட போய் பேரம் பேசலாமா? உங்களுக்கு தெரியாத என்ன? நான் எத்தனை பணத்தை தூக்கிருக்கேன். பணத்தை வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா, அப்புறம் தகராறு பண்ண கூடாது. உங்ககிட்ட எல்லாம் நான் தகராறு பண்ணுவேனா? ஐயோ, பணம் நாரிருங்க. வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா, பணத்தை ஏத்து. உனக்கு செட்டியார பத்தி தெரியுமில்ல, கஞ்ச பெருவழி கரெக்டா பேசி காசை வெட்டிக்க, அப்புறம் பின்னால ஏமாதான் வருத்தப்படக்கூடாது. நீ பணத்தை ஏத்து. என்ன பாக்கியரா? செட்டியார் கஞ்ச பெருவழின்றான், இங்கே கரெக்டா பேசி துட்ட வாங்கிட்டு ஊட்டாண்ட வந்து தகராறு பண்ண போறான். இவன் போனா ஊட்டாண்ட போனா தானடா. இந்த மாதிரி கஞ்ச பசங்களுக்கு இன்னைக்கு பாடம் கத்து கொடுக்குறேன் பார். பணம் வருது, ஏத்துடா.